ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ராணி டெய்லர்ஸ். இப்போ போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். திலகம் சில்க் குந்தன் ஸ்டோன், ரெட் கலர் சில்க் த்ரெட், காட்டன் த்ரெட், சுகர் பீட்ஸ், ஜரி த்ரெட். நான் ஸ்லீவோட டிசைன் போட போகிறேன். நான் ஜரி த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் போட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த லைன் வந்து சுகர் பீட்ஸ் போடணும். செயின் ஸ்டிச் முடிச்சுட்டு சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் வந்து உங்களுக்கு கறக்காது, ஈஸி மெத்தட்லேயும் போட்டுடலாம். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கோர்த்து வச்சுருக்கேன். பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே நம்ம வந்து இது வரைக்கும் தேவைப்படுது இவ்வளோ கோர்த்துட்டு அப்புறம் நீடில் வந்து உள்பக்கம் போட்டுக்கலாம். இப்போ உள்பக்கம் வந்து நம்ம நாட் போட்டுடலாம். நீடில் வந்து நம்பர் வந்து 10. நீங்கள் 10ன்னு கேட்டு வாங்குறது காட்டிலும் சுகர் பீட்ஸ் உள்ளே போதான்னு செக் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். இந்த பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 பீட்ஸ்க்கு இடையிலையும். இது நான் நார்மல் நீடில் தான் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு கருத்துருமேங்க, கவலை வேண்டாம். இந்த பீட்ஸ் வந்து கருக்காது, சுகர் பீட்ஸு. பால் செயினும் வந்து குவாலிட்டியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கருத்து போகாது. அப்புறம் சுகர் பீட்ஸ்க்கு எடுத்தாக்கில் பைப்பிங் த்ரெட் போடுறேன். இதில் வந்து லோட் ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறதுனால போட்டுக்கலாம். இப்போ லோட் ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் இது காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்னா 4 ஸ்டாண்ட்ஸ் 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கலாம். 4+4 நல்லா கிராஸில் போடணும், அப்போ தான் நீட்டாக அழகாக இருக்கும். த்ரெட்டை ஒட்டிய நீடில் வரணும்.
லோட் ஸ்டிச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் போட்டுக்கலாம். இங்கே நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். இந்த மாதிரி எடுத்துகிட்டு உள்பக்கம் நாட் போட்டுக்கலாம். அப்புறம் இதில் வந்து 2 பீட்ஸ் இடையிலையும் கண்டிப்பாக ஸ்டிச் போடணும், அப்போ தான் நீட்டாக இருக்கும். இங்கே எப்படி போட்டோம் அதே தான். கண்டிப்பாக 2 பீட்ஸ்க்கு இடையில ஸ்டிச் போடுங்க. இந்த மாதிரி பீட்ஸை பிடிச்சிட்டு போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பிடிச்சிட்டு கடைசியில் இது பண்ணணும், தேவையில்லாத பீட்ஸ் எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஸ்டோன் போட்டுக்கலாம். கொஞ்சம் இடைவெளி விட்டு போடணும். ஷார்ப் பகுதி வந்து மேல் பக்கம் வரத மாதிரி போடுங்க. ஸ்டோன் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா, நல்ல ஃபேப்ரிக்லோடு சேர்ந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு உள்பக்கம் அயன் பண்ணிட்டிங்கன்னா ஸ்டோன் விழவே விழாது. இப்போ ஸ்டோனில் ட்ரை ஆகிட்டு ஸ்டோனை சுற்றிலும் த்ரெட் போட்டுக்கலாம். நான் அதுக்கு வந்து சில்க் த்ரெட்டில் 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோனை சுற்றிலும் த்ரெட் கவர் ஆகாத மாதிரி போடணும். த்ரெட் சுற்றிலும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் 2 ஸ்டோன் தனித்தனியாக தான் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் 2 ஸ்டோனுக்கு இடையிலையும் இன்னொரு ஸ்டோன் போடணும். இதில் ஸ்டோனு பீட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு லைன் வந்து பீட்ஸ் போடணும். சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். பால் செயின் போடனாலும் போடலாம். பால் செயின் வந்து உங்களுக்கு குவாலிட்டியாக கிடைக்கல அப்படின்னா சுகர் பீட்ஸ் போடுங்க. சுகர் பீட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கருத்து போகாது. பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக ஃபஸ்ட் இங்கே எப்படி போட்டோமோ அதே மெத்தடு தான் இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு லைனை எடுத்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த லைனை எடுத்துகிட்டு இங்கே நம்ம ஸ்டிச் பண்ண இல்லையா 2 பீட்ஸ்க்கு இடையில அதே மாதிரி போட்டுக்கலாம். இங்கேயும் இப்படி ஸ்டிச் பண்ணுறப்போ பீட்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். இந்த பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவோட அளவு எந்த அளவுக்கு உயரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து
ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறோம். கிராஸ் லைன் போடலாம். நெக் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உயரம் தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட உயரத்துக்கு நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா 3/4 இன்ச்சு, அந்தளவு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். உயரம் மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து அகலம் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 3/4 இன்ச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்க. இதிலேருந்து இதில் 3/4 இன்ச்சு, இங்கேயும். இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து ஒன் சைட் பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த பாக்ஸுக்குள்ளே ஒன் சைட் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டிருக்கேன். இப்போ பீட்ஸ்லாம் ட்ரை ஆகிட்டு இதை சுற்றிலுமே சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு லைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் லைன் வந்து 13 பீட்ஸ் எடுத்திருக்கேன். செகண்ட் வந்து 24 பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் லைன் போட்டுட்டு செகண்ட் லைனும் போட்டுட்டு அப்புறம் 2 பீட்ஸையும் சேர்த்து ஸ்டிச் போட்டுக்கலாம். இங்கே பீட்ஸ் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் நேர் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே கிராஸில் போடணும். இது வந்து 12 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்து இப்படி போடணும். போட்டுட்டு சைடு ஸ்டிச் போட்டுடணும். எல்லா பாக்ஸுக்குள்ளேயும் ஒரே இதுதான் டிசைன் தான். பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சோன்னே நீட் அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.